முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து பழனி வராரு. 2 பேரையும் பார்த்து, தயவு செய்து இப்போ நடக்க போகிற இந்த கல்யாணத்தையாவது நடத்த விடுங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறாதீங்க. என்னோடய வாழ்க்கையே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் ஆசைப்பட்றேன். இதுக்கு மேலே உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஏதாவது இருக்கும், அதை நான் கட்டாயப்படுத்த விரும்பலை. ஆனால் தயவு செய்து கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டுறாதீங்க அப்படின்ட்டு பழனி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாரு. இதை பார்த்துட்டு 2 பேருமே மனசு இறங்கி மனசு மாறுறாங்க. பழனியை பார்த்து சொல்கிறாங்க, நீ எங்கள் தம்பிடா, உனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாமல் இருக்கிற மாதிரி எல்லாருமே பேசினாக்கா அப்புறம் எங்களுக்கு கோவம் வருமா வராதா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாண்டியன் தான். அதுக்காக தான் அன்னைக்கு அந்த கல்யாணத்தை நாங்கள் நிப்பாட்ட வேண்டியதாக போச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் உன்னுடைய விருப்பப்படி நல்லபடியாக நடக்கும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பழனியை முத்துவேல் சக்திவேல் அனுப்பி வைக்கிறாங்க. இதை கேட்ட பழனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன்களே ஒத்துக்கிட்டாங்க, இனிமேல் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாத்தா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்ட அப்பத்தா, இவங்க அப்படிப்பட்ட ஆளே கிடையாதே, ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு தான் நினப்பாங்க, கண்டிப்பாக வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்பாத்தா நேராக போயிட்டு வடிவுக்கிட்ட சொல்கிறாங்க. வடிவம் அதே பதிலை தான் சொல்கிறாங்க. இதுங்களாவது திருந்துறதாவது கண்டிப்பாக வேறு ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.